வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி கமெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுற இடத்துல இப்படி செட் பண்ணிங்கன்னா இல்லை லைக் போட்டிங்கனாலும் லைக் போட்டிங்கனாலும் ஹைபுன்னு ஒரு பாயிண்ட் வரும். வாரத்தில் 3 நாள் நீங்கள் எனக்கு ஹைபு பாயிண்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது மூலிமா என் வீவ்ஸ் ஏதோ கொஞ்சம் போகும். அதனால் மறக்காமல் அந்த ஹைபு பாயிண்ட் கொடுங்க. வீடியோக்குள்ளே போமா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எந்த ஊர் இந்த வீடு நீங்கள் எந்த ஊரில் கட்டுறீங்கன்னு. என் சேனலை எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கும்பகோணத்தில் கட்டுறோம். அதே மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கேட்டாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு. சதுரடி எவ்வளோன்னு கேட்டாங்க. அதான் 800 சதுரடி. ஆனால் அந்த 1 சென்டா 2 சென்டாங்கிறது எனக்கு தெரியாது. திரும்பிக்கோ பாப்பா. 1 சென்டா 2 சென்டாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நீ சட்டை போடாமல் இருக்க. சட்டை போட்ட அழுகுது, வேர்த்து ஊற்றுது. நான் என்ன செய்ய? எத்தனை சதுரடின்ட்டு சொல்லிட்டேன். அடுத்து வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அடுப்படிக்கு வந்து கபோர்டு போடாதீங்க, நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் கபோர்டு போடுற அளவுக்கு நமக்கு இருக்காங்க. நான் கபோர்டு போடலை. கபோர்டு போடுற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட்டு நினச்சோம், நம்ம கையை மீறி போயிடுச்சு. நான் வந்து இப்போதைக்கு ஏதாச்சும் இருக்கிறத வச்சு ஒட்டிட்டு உள்ளே போயிடுவோன்னு இருக்கேன். ஃப்ளோருக்கு போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு ஓட வேண்டியதான். நான் வயரிங் வாங்கி வச்சு 1 மாதம் ஆச்சு. வயரிங் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு, பெயிண்ட் அடிக்கிறோமோ இல்லையோ ஒயிட் வேஸ்ட் கூட அடிச்சுட்டு ஓடி போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஏன்னா முடியல. எனக்கு வந்து அப்படியே இங்கேருந்து வலிக்குதுங்க. எனக்கு ஒரு 3-4 நாளாக இங்கே வலிக்குது. யூடியூப் சொல்லிக் கொடுக்குறது, வீடியோ எடுக்கிறது, வீடியோ அப்லோட் பண்ணுறது, பல ப்ரெஷர்களை ஏற்றி இங்கேருந்து அப்படியே வலிக்குது. நானும் மாத்திரை போட்டு பார்த்துட்டேன், ஆவி பிடிச்சி பார்த்துட்டேன். என்ன கண்ணாடி தான் போடணும் போல். சொல்லிக் கொடுக்கும்போது ஃபோனுக்கு அவங்கள பார்க்குறேன்ல, எழுத்தெல்லாம் ஆடுது. வருங்க, அந்த கண்ணே வீங்கி போயிருக்கு. ஏன்னே தெரில. ஃபோன் பார்க்குறது ரெஸ்ட்டு கொடுப்போன்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை ரெஸ்ட் ஆயிரும். என்னால் முடிஞ்ச அளவு ஓடிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில். தொடர்ந்து நான் ஓடணும். எனக்காக உதவி செய்கிறவங்களையும் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். அதுக்காகவாவது நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அடுத்து வந்து வீட்டை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னென்னமோ நிறைய சொல்லியிருந்தீங்க. படத்தை நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்திருக்கணுமோ. அப்படித்தான் இருங்க, யோசிச்சுட்டு பதில் சொல்கிறேங்க. அடுத்து வந்து இடம் எவ்வளோ போகுதுன்னு கேட்டாங்க நிறைய பேர். நான் இருக்கிற இடத்துல இடம் எவ்வளோ போகுதுன்னு. நாங்கள் இருக்கிற இடம் வந்து வயல் பகுதி மாதிரிங்க. தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். நாங்கள் இடம் வாங்கி போட்டது எங்கள் வீட்டுக்கார் வந்து டீனேஜில் இருக்கும்போதே வாங்கி போட்டாங்களாம். எங்கள் வீட்டுக்கார் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி இளவட்டமாக இருக்கும்போதே வாங்கி போட்ட இடமா. 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ மதிப்பு கம்மி. இப்போ வந்து அதோட மதிப்பு அதிகம். இப்போ வந்து ஒரு சதுரடி 1500 2000 ரூபாய்க்கு போகுது. நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சதுர அடி. அப்போ எங்கள் இடம் 1000 சதுரடி. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க அந்த இடத்தோட மதிப்பு எவ்வளோ வருது அப்படின்ட்டு. வாங்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ அதோட மதிப்பு அது. அதே மாதிரி அது பக்கத்தில் விற்கிற இடங்களுமே அந்த அளவுக்கு போகுது. நம்ம வீடு கட்டுற இடம் வந்து தண்ணி ஊறுற இடம். இப்போ நாங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டிலே பார்த்திங்கன்னா, லெட்டின்லாம் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்துடும் தண்ணி, உள்ளே போகவே போகாது. எவ்வளோ கஷ்டம். அதனாலே நாங்கள் வந்து இந்த வாட்டி செப்டிக் டேங்க் கெட்டியாக ஆகணும் பெருசாக. வந்து அந்த உரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வாங்கி வச்சுருந்தோம் பழைய வீட்டில். அந்த உரை என்ன எத்தனை அடி இருக்கும்? ஒரு 5 அடி இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அதில் மழை பெஞ்சால் தண்ணி ஊறி மேலே வந்துடும். இப்போ கஷ்டமாக இருக்கும் லெட்டின் போகலாம். எங்கள் வீட்டுக்காரெலாம் 5 மணிக்கு எந்திரிச்சு வயக்காட்டுக்குள்ளே போயிட்டு வருவார். தண்ணி மேலே வந்துடுதுன்ட்டு. நண்டு, பாம்பு எல்லாமே இருக்கும். இருந்தும் போயிட்டு வருவார். அப்புறம் என்ன செய்கிறது? பொம்பளையால் நான் வெளியே போக முடியுமா? எனக்கு என் பெரிய பெரிய கனவுங்க, பெரிய லட்சியங்க. 3/4 கிணறு தாண்டிட்டேங்க. இன்னும் ஒரு 1/4 கிணறு. கடவுள் என்னை நல்லபடியாக கூப்பிட்டு போய் விட்டுறணும். எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு தெய்வம் உதவி செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. பார்ப்போம்.
அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அவங்க யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அது நான் வந்து ஒரு கடன் மாதிரி, இந்த காலத்தில் கடன் தர்றது கஷ்டம். சரிங்களா? அந்த காலத்தில் சொந்த பந்தம், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் நம்ம சும்மா நம்ம கஷ்டத்தை சொன்னாலே ஒரு வேளை பணம் தான் கேட்க போகிறாங்கன்னு ஓடிடுவாங்க. அப்படி சூழ்நிலையில் நமக்கு ஒருத்தவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அவங்க தெய்வம் மாதிரி தான். நான் கொஞ்ச நாள் ஆகும், நான் அவங்க யார் என்ன பண்ணாங்கங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்பா தூக்கத்துக்கு அழுகுது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த சாமி வைக்கிற இடத்துக்கு டோர் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. கதவு ஏன்னா ஹாலில் இருக்குது, திரை போட்டால் ஒரு விளக்கு ஏற்றுனாலும் அந்த திரை நெருப்பில் பட்டுருச்சுன்னா போச்சு. அதனால் எனக்கு கதவு போடணும்னு ஆசை. எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. அடுத்து வந்து இன்னும் எங்களுக்கு வீட்டில் என்ன வேலை இருக்குது அப்படின்னா, பூச்சி வேலை முழுசாக முடிஞ்சிருச்சு. வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. மாடியில் மட்டும் பூசணும். மேலே மாடியில் மட்டும் ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டு வேலையை முழுசாக முடிச்சுட்டு உள்ளே போகாதீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி புற வச்சுட்டு தான் போகணும், இல்லாட்டி திருஷ்டி பட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் மாடியில் பூசலை. ஒரு சோறு மட்டும் பூசாமல் விட்டுருவோம், போயிட்டு பூசிக்கிறோம் அப்படின்ட்டு பூசிக்கிறோம். எனக்கு தலைவலி, சரியான தலைவலிங்க. போகவே மாட்டேங்க, என்ன தான் செய்யனே தெரில. அதனால் போயிட்டு பூசிக்கிறோன்னு அது விட்டுருக்கு. அடுத்து வந்து அடுத்து என்ன வேலைன்னா ஒயிட் வாஷ் அடிக்கணுமா. ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு வயரிங் பண்ணணுமா. வயரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டைல்ஸ் போடுவாங்க. நமக்கு பார்ப்போன்னு போயிருக்காங்க, எது என்ன வேலை அப்படின்ட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு. கொத்தனார் வேலை முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து நமக்கு 3 வேலை தான் முக்கியமான வேலைகள். தரை போட்டுட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு வயரிங் பண்ணிவிட்டு டைல்ஸ் போட்டுடணும். போட்டுட்டு கேட்டு போடணும். கேட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். கேட்டுனா அந்த நம்ம போத்திக்கால் இருக்குல்ல, அதில் வந்து பாதுகாப்புக்கு கேட்டு. நாங்கள் இருக்கிறது வயல், பாம்பு வரும், உடும்பு வரும், எல்லாமே கீரிப்பிள்ளை வரும், நிறைய வருது. இப்போ இங்கே வந்து நைட்டில் கதவை பூட்டி வச்சுட்டு தான் படுக்கிற மாதிரி இருக்கும். குரங்கு வந்துடுது. இல்லாட்டி குரங்கு வந்து எதையாவது தூக்கிட்டு போனால் பரவாயில்ல, பிள்ளையை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யுது? ஒரு வெக்கைக்கு காத்தோட்டமாக இருக்கட்டும், கதவை திறந்து கூட வைக்க முடியாது. குரங்குக்கு பயமாக இருக்குது. நான் நேற்று நைட்டு அப்படி தான் திறந்து வச்சு படுத்து, எங்கள் வீட்டுக்காரர் அந்நியாரத்தில் போயிட்டு வந்தவர், குரங்கு வந்து பிள்ளையை தூக்கிட்டு போயிருப்பது, கதை திறந்து போட்டிருக்கேன்னு சத்தம் போட்டார். அது மாதிரி இருக்குது. நிறைய வீட்டோட கற்பனைகள்லாம் ஆசைகள்லாம் இருக்குது. எல்லாம் முக்கால்வாசி எனக்கு என் கனவு நிறைவேறிடுச்சு. டைல்ஸ் நான் இது போடலைங்க, அந்த கபோர்டுக்கு டோர்லாம் போடலை. ஒரு அக்கா சொன்னாங்க, அடுப்படியில் செல்ஃபு நிறைய போடுங்க அப்படின்ட்டு. செல்ஃபு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுப்பு வைக்கிற திண்டுக்கு கீழே 2 போட்டிருக்காங்க. அந்த பக்கம் மட்டும் சின்னதாக போட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கும் எடுத்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் இடம் வேணும்ட்டு போட்டாங்க. எனக்கு அடுப்படி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு நேரம் அங்கே தானே போகுது. சோறாக்க, குழம்பு வைக்க 3 வேலையும் அங்கே தானே. காப்பியோட விடிஞ்சிருந்து அடைஞ்சு வரைக்கும் அங்கேயே தான் இருக்கேன். என் கண் வீங்கின மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி போய் கண்ணை செக் பண்ணணும். அது என்னன்னு தெரியல, ஐ பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது மாதிரி வீடியோ போட்டேங்க, அது ஒரு 10K தாண்டி போயிடுச்சு. அன்னைக்கு அந்த வீடியோ போன உடனே எதனால போச்சுன்னு தெரியல, அந்த வீடியோ போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன கிழமை போட்டேன், வெள்ளிக்கிழமை என்னமோ போட்டேன்னு நினைக்கிறேன். போட்ட மறுநாள் அன்னைக்கு மத்தியானம் போட்டிருக்கேன். அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பாப்பாவுக்கு தலைவலிச்சு, பாப்பாவுக்கு மூக்கு ஒழுகிக்கிட்டு அது நைட்டெல்லாம் குதுகுதுன்னு இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு காலைல சதை பிறண்டு போச்சு. நைட்டில் அவர் 1 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடி நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கா மாற்றி மாற்றி வருது. நான் எதுக்காக அந்த வீட்டை பற்றி பேசுகிறேன், வீடியோ போடுறேன்னா, இது மூலயமா ஏதோ ஒரு 100-200 வந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கோ எனக்கு வட்டி கட்டியிருக்கு. 4000 ரூபா வட்டி கட்டியிருக்கு. இன்னும் அடுத்த மாதம் பிறந்துடும். 1ஆம் தேதி பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 7000 லோனு, வட்டி, அசல், கழுதை, குதிரை எல்லாம் வரிசையாக வந்துடும். 1ஆம் தேதி பிறந்தாலே இந்த கண்ணே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் வரிசையாக வந்துடும். எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தான் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சாகும். என் கனவும் நிறைவேறிச்சு. உங்கள் கனவும் சீக்கிரம் நிறைவேறட்டும்னு நான் வாழ்த்துகிறேன். ஆமாம்,
மொத்த வீட்டோட செலவு எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டீங்க. நாங்கள் டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கோம், அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் முழுசாக முடிஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாரையும் பால் காய்ச்சி கூப்பிடுவேன். எல்லோரும் வந்துடணும் பார்த்துக்கங்க. அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு புரிடா விடக்கூடாது. எல்லோரும் வந்துடணும். பாய்.